எந்த புது கட்சி ஆரம்பிச்சாலும் ஒரு மாநாடு நடக்கும் பொழுது ஒரு இடத்தை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். கொள்கையெல்லாம் அப்புறம் அவர் சொல்லட்டும், அதுக்கப்புறம் அவர் எப்படி நடத்துறாரு, அதுக்காக உடனே நாங்க அவருக்கு ஆதரவா இருக்கிறேன்னு இல்ல. ஒரு புதிய கட்சி தொடங்கும் பொழுது நீங்க ஒரு கார் ரேஸுக்கு எவ்வளவு தூரமா எவ்வளவு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்க. ஆனா ஒரு இடத்துல அவரும் பாவம் மாத்தி 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 இடத்த சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்க கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டே இருக்கீங்க. அவர் என்ன பரீட்சை எழுதி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி என்னமா அவரு மாநாடு நடத்த ஏன் அவ்வளவு பயம்னு கேக்குறேன். பயம் தானே உங்களுக்கு, இடத்த கொடுக்கறதுல அவ்வளவு பயம். இடத்த கொடுத்தா மடத்தை புடிச்சுக்குவாருன்னு நினைக்கிறீங்களா? பயம். இந்த பயம் ஏன்னா நான் சினிமாலாம் ரொம்ப பாக்குறது இல்ல. அவர் கட்சிய தடுக்கிற மாதிரி காட்சியையும் தடுக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். கட்சியை தடுக்கிற மாதிரி திரை காட்சியும் தடுக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். இதெல்லாம் தெரியல. தம்பி விஜய்க்கு ஆதரவா நாங்க அப்படிலாம் இருக்கோம் இல்ல. ஒரு புதிய கட்சி வரும்போது வரட்டுமே, வந்து எல்லாரும் சேர்ந்து களத்துல இருப்போம். யாருக்கு மக்கள் ஆதரவு தருகிறார்களோ தரட்டும். நாங்க ரொம்ப கான்பிடென்டா இருக்கோம், அவ்வளவுதான். கவர்னர் ரவியோட ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பாடத்திட்டம் தரமானதாக இல்லை அப்படிங்கிறாரு. ஆனா அதே நேரத்துல ஃபார்மர் அண்ணா யூனிவர்சிட்டி விசி பாலகுருசாமி என்ன சொல்றாரு, இல்ல அவர் அப்படி பேசினது வருத்தத்துக்குரியது, தரமான கல்வி முறை தான், ஆனா கல்வி கற்பித்தல் முறையில மாற்றம் வேணும். இல்ல இதுல என்ன, அவரு பாலகுருசாமி அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டை நானும் பார்த்தேன். அவர் சொல்றாரு இன்னும் சில மாற்றங்களை செய்து கொடுக்க வேண்டும், இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கிறது. அதாவது தெளிவா இந்த மும்மொழி கொள்கையை பத்தி ஒரு என்ன தெளிவான எண்ணம் உங்களிடம் இருக்கிறது. பிரான்ஸ் கான்சுலேட் கூட சேர்ந்து பிரான்ஸ் படிக்கணும்னு நீங்க அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு நீங்க ஒரு MOU சைன் பண்ணிடுறீங்க. நம்ம நாட்டில் உள்ள இன்னொரு மொழியை படிக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் நான் கேட்கிறேன். ஆக அனாவசியமாக இன்னொன்னு பிராங்கா கேட்கிறேன், தனியார் பள்ளிகளில் ஹிந்தி கற்றே கொடுக்கலையா, இன்னொரு மொழி கற்றுக் கொடுக்கவே இல்லையா? இதுக்கு பதில் சொல்லுங்க. ஆக அரசாங்க பள்ளி மாணவர்களை மட்டுமே நீங்கள் அவர்களை துன்பத்திற்குள்ளாக்கி அவர்களின் வாய்ப்புகளை கெடுக்கிறீர்கள் என்பதை நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். மலையாள சினி இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய பிரச்சனை, ஹேமா கமிட்டியோட ரிப்போர்ட் பல பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கு. தமிழ் இண்டஸ்ட்ரியிலும் இது இருக்குன்னு பல செலிபிரிட்டிகள் சொல்றாங்க. என்ன நிலைப்பாடு? இது ரொம்ப வருத்தத்துக்குரியது. நான் இன்னைக்கு கூட்டம் நடத்துறதுக்கு காரணமே அதுதான். தமிழ்நாட்டில் தேவையே இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா துறைகளிலும் இருக்கு, திரைத்துறைகள் அதிகமா இருக்கின்றது. திரைத்துறையை சார்ந்த சகோதரிகளே சில பேர் தங்களது கருத்துக்களை சொல்லிவிட்டார்கள். ஆக மலையாளத்துல ஒரு பிரச்சனை பூதாகரமாக வெடித்தாலும் அதற்கு ஒரு தீர்வு என்று வந்து கொண்டிருக்கிறது. ஆக தமிழகத்தில், ஏன்னா தமிழகத்தில் இதற்கு முன்னால சில பாடகிகள், சில நடிகைகள், சில பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் மாய்ந்து போனார்கள். ஆக இங்கேயும் அதே மாதிரி பிரச்சனை இருந்தது என்றால், அதாவது இருக்கும்னு அங்க உள்ள திரைத்துறையினரே சொல்றாங்க. அதனால அவர்களுக்கு தீர்வு கொடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து. அரசியல்ல பெண்கள் இன்னும் ஒரு ஆண் சமுதாயமா தான் இருந்து கொண்டிருக்கிறது. அரசியல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என்பதை எங்களை போன்றவர்களை பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, ஏன்னா நாங்க தான் மற்றவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலையில இருக்க. அதனாலதான் அண்ணன் ஸ்டாலின் என்னோட பாதுகாப்பு எடுத்துட்டாரு. பெண்களுக்கு அதிகமா பாதுகாப்பு இருக்கு, அதனால இவங்களுக்கு என்ன பிரேமலதாவோட பாதுகாப்பை ஏன் பாதுகாப்பை தான் எடுத்துட்டாரு. பெண்களுக்கு எதுக்கு பாதுகாப்பு, இவங்க எல்லாம் மற்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு. ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு டிஎஸ்பியோட தலைமுடியை பிடிச்சி இழுக்கிறாங்கன்னா அப்புறம் அரசியல் உள்ளவங்களுக்கு மாத்திரம் எங்க பாதுகாப்பு இருக்கும்? நிச்சயமாக பாதுகாப்பு இல்லை. ஆனால் பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பது எங்களது கருத்து. அது ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? அதான் சொல்லிட்டேனே, அவங்க நிதி, அவங்ககிட்ட நிறைய நிதி இருக்குப்பா. தயாநிதி, உதயநிதி, கருணாநிதி, அருள் நிதி, இன்ப நிதி. இன்ப நிதியை மறந்துட்டோமே நாம. அதுக்கப்புறம் அந்த துணை முதலமைச்சரின் துணை முதலமைச்சரை மறந்துட்டோம்ல நம்ம. அதனால தவறான கருத்து. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நமது குழந்தைகளை இந்திய பள்ளி அறையிலிருந்து, அந்த பள்ளிக்கூட அறையிலிருந்து அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு உலக அரங்கிற்கு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஆக உலக அரங்கிற்கு நமது குழந்தைகளை எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற பாரத பிரதமர், அதற்காகத்தான் அவர் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தார்கள். அதனால் பள்ளிக்கூடத்தில் இருந்து உலக அரங்கத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய அந்த குழந்தைகளை நீங்கள் தடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் எனது கருத்து.